திருத்துறைப்பூண்டி தண்டலச்சேரியில் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலமாக விளங்கும் நீநெறிநாதர் சுவாமி கோவிலுக்கு சொந்தமான பிள்ளையார் குளம் மக்கள் பயன்படுத்த முடியாத அளவிற்கு பயனற்று கிடப்பதால் அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு சீரமைத்து தர வேண்டும் என அப்பகுதி கிராம பொதுமக்கள் கோரிக்கை. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் தண்டலச்சேரி கிராமத்தில் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலமாக விளங்கும் நீநெறிநாதர் சுவாமி ஆலயத்திற்கு சொந்தமான பிள்ளையார் குளம் இருக்கிறது. இக்குளம் சுமார் 500 ஆண்டுகளுக்கும் மேலாக பொதுமக்களால் பெரிதும் பயன்படுத்தப்பட்டு வந்தது. கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக தூர்வாராமல் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு இருப்பதால் பலமுறை பிள்ளையார் குளம், தாமரை குளம் ஆகிய 2 குளத்தையும் தூர்வாரி மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கப்பட வேண்டும் என அப்பகுதி கிராம மக்கள் கோவில் செயல் அலுவலரிடம் கோரிக்கை வைத்தும் மக்கள் கோரிக்கைக்கு செயல் அலுவலர் எந்தவிதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளாததால் அலட்சிய போக்கில் அறநிலைத்துறை செயல் அலுவலர் செயல்பட்டு வருவதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த குளம் தூர்வாராமல் இருக்கிறது. இந்த குளத்தை ஏலம் விட்டு அதனை தூர்வாரி மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்க வழிவகை செய்ய வேண்டும். இல்லை என்றால் அரசு நிர்வாகம் இந்த குளத்தை தூர்வாரி மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கையாக உள்ளது. நான் தண்டலச்சேரி கிராமத்திலிருந்து செல்வராஜ் என்ற நபர் பேசுகிறேன். எங்கள் ஊரில் பாடல் பெற்ற ஸ்தலமாக விளங்கும் ஸ்ரீ நீநெறிநாதர் சுவாமி கோயிலுக்கு சொந்தமான கோயிலுக்கு எதிர்த்தாப்புல உள்ள பிள்ளையார் குளம் என்கிற குளம் பல வருடங்களாக ஒரு 30 வருட காலமாக எந்தவித சுத்தமும் பண்ணாமல் யாருக்குமே பயன்படாமல் அதை யாரும் கவனிக்காமல் அப்படியே வைத்துக்கொண்டு யாரும் அதை உபயோகப்படுத்த முடியாத அளவுக்கு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதை நிர்வாகத்தமும் ஏலம் விட்டு அதை சுத்தம் செய்யவும் இது பண்றார்கள். அறநிலைத்துறையில் கேட்க போனோம்னா எங்களுக்கு அது நிதி கிடையாது, நாங்கள் இதை செய்யறது எங்களுக்கு நிதி கிடையாது, நீங்களே பொதுமக்கள் தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. இது பொதுமக்கள் நாங்கள் ஏன்னா கவர்மெண்ட் தான் அந்த கோயில், கவர்மெண்ட் கோயில் தான் ஏலம் விட்டு அதுலேருந்து தான் நிர்வாகம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அது அவங்க தான் செய்யணும். எங்கள்கிட்ட இது பண்றாங்க. நாங்கள் அது பண்றதுக்கெல்லாம் எங்களுக்கு அந்த ரைட்டு கிடையாது. நாங்களும் பல முறை சொல்லிட்டாங்க. ஏலமும் விட மாட்டாங்க. ஏலம் விட்டா கூட குளம் சுத்தமாகும். சுத்தமானுச்சுன்னா புழங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் புழங்குறதுக்கு முடியாமல் போயிட்டு இருக்கிறாங்க. அதனால அறநிலைத்துறை உடனடியாக அறநிலைத்துறை மூலமாக கோயில் குளத்தை சுத்தம் பண்ணி கொடுக்குமாறு தண்டலச்சேரி கிராமவாசிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நான் தண்டலச்சேரியில் ஒரு பிரதிநிதியாக குடும்பஸ்தராக இருந்துகிட்டு இருக்கேன். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒன்றிய பிரதிநிதியாகவும் இருக்கேன், டிஎம்கேலும் பிரதிநிதியாகவும் இருக்கேன். இந்த குளம் பல ஆண்டு காலமாக மக்கள் பயன்பாட்டில் உள்ள இந்த ஒரே குளம் தான் இங்கே. இந்த குளம் துண்டு போய் எந்த விதமான வெங்காய தாமரையும் அதை தான் அடைஞ்சி போய் எந்த விதமான பயனும் இல்லாமல் இப்போ இருந்துகிட்டு இருக்குது. இதை பல வாட்டி கோயில் நிர்வாகத்தில் சொல்லியும் அவங்க குளம் ஏலமே விட மாட்டேன்றாங்க. ஏலம் விட்டதுக்கப்புறம் தான் குளம் வெட்டலன்னா அவங்க ஏலம் விட மாட்டேங்கிறாங்க. இது என்ன எங்களுக்கே ஒன்றும் புரியல. இப்போ தண்ணியும் திறந்துச்சு. இன்றைக்கி மினிஸ்ட்ரி தண்ணி திறக்கிறாரு, முதலமைச்சர் தண்ணி திறக்கிறாரு. தண்ணி திறந்து இந்த குளம் எங்களுக்கு பயன்பாடு இல்லாமல் இருந்துச்சுன்னா எங்களுக்கு என்னத்துக்கு ஆகும்னு எங்களுக்கு தெரியல. இதை பொதுமக்களாகிய நாங்கள் சொல்கிற கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டு இந்த குளத்தை தூர்வாரி கொடுத்து ஆவணம் செஞ்சு தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.